கங்கா கௌரி படப்பிடிப்பில் இருந்த ஜெயலலிதாவை கன்னட வெறியர்கள் பயங்கர ஆயுதங்களோடு சூழ்ந்து கொண்டபோது ஸ்டூடியோ பணியாளர்கள் ஜெயலலிதாவை சுற்றி பாதுகாப்போடு நின்று கொண்டார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெயலலிதாவை ஆபாசமாக திட்டினார்கள். கன்னட செலுவாளிக்காரர்களை கேவலப்படுத்தி அறிக்கை விட்டாயா என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டார்கள். ஜெயலலிதா அதை மறுத்தபோது, அப்படியானால் அதை எழுதி கொடு என்றார்கள். ஜெயலலிதா எழுதி கொடுத்ததும் அவர்கள் போய்விட்டார்கள். இந்த சம்பவங்கள் குறித்து போலீசுக்கு பலமுறை போன் செய்து பாதுகாப்பு கேட்டும் போலீசார் வரவில்லை. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக 1000க்கும் மேற்பட்ட கன்னட வெறியர்கள் ஸ்டூடியோவுக்குள் நுழைந்தார்கள். முதலில் டெலிபோன் கம்பிகளை துண்டித்தார்கள். கண்ணில் பட்டதெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அப்போது பக்கத்து செட்டில் நடிகை ராஜஸ்ரீ படப்பிடிப்பில் கலந்து கொண்டு இருந்தார். அவரது கார் செட்டுக்கு வெளியே நின்றிருந்தது. அது ஜெயலலிதாவின் கார் என்று நினைத்து அதையும் நொறுக்கினார்கள். இதையெல்லாம் ஸ்டூடியோ அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்கி பாதுகாப்புக்காக வந்திருந்த 3 போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களின் செயலை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எந்தவித தடையுமின்றி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெயலலிதா இருந்த செட்டுக்குள் ஆவேசமாக நுழைந்து விட்டார்கள். யாராலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த கன்னட வெறியர்களோ, எங்கே அவள், எங்கே அந்த கன்னட துரோகி ஜெயலலிதா, அவளை சும்மா விட மாட்டோம் என்று கூச்சலிட்டபடியே ஜெயலலிதாவை நோக்கி வந்தார்கள். அன்றைய படப்பிடிப்பில் B.R. பந்துலுவுடன் ஜெமினி கணேசன், அசோகன் ஆகிய நடிகர்களும், சென்னையில் இருந்து படப்பிடிப்பு பற்றி எழுதுவதற்காக வந்திருந்த தினத்தந்தி அதிவீர பாண்டியன், பிலிம் நியூஸ் ஆனந்தன், மதிவொலி சண்முகம், தினமணி ஜாம்பவான், சுதேசமித்ரன் ராமமூர்த்தி, பிலிமாலயா MG வல்லபன், நவசக்தி ராகவன் என்று பத்திரிகையாளர்களும் இருந்தார்கள். அவர்களில் பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஜெயலலிதாவை சுற்றி வளையம் போல் நின்று கொண்டார்கள். ஜெமினி கணேசன் அங்கிருந்து சற்று நழுவி ஓரமாய் போய் நின்றுவிட்டார். அசோகன் அருகிலேயே இருந்தாலும் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், நீ பதிலுக்கு பேசி வம்பை வளர்த்து விடாதே என்று சொல்லிக் கொண்டு இருந்தார். ராஜஸ்ரீயின் கார் நொறுக்கப்பட்டதும் செட்டில் இருந்த கன்னட டைரக்டர் ரவி ஜெயலலிதா இருந்த இடத்திற்கு வந்துவிட்டார். கன்னட வெறியர்கள் எங்கே அவ ஜெயலலிதா என்று மீண்டும் கத்திய போது ஜெயலலிதா தனக்கு முன்பாக நின்றிருந்தவர்களை தள்ளி கொண்டு வெளியே வந்து, இதோ இருக்கிறேன், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார். ஜெயலலிதாவின் அந்த பயம் இல்லாமையே ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் முன்னிலும் வேகமாக வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம் என்றெல்லாம் சத்தம் போட்டார்கள். கன்னடத்தில் ஆபாசமாக திட்டினார்கள். அதன் அர்த்தம் ஜெயலலிதாவுக்கு தெரியாவிட்டாலும் அவை தரக்குறைவான வார்த்தைகள் என்பது மட்டும் புரிந்தது. அதனால் ஏற்பட்ட கோபத்தில் ஜெயலலிதா முதலில் மரியாதையாக பேசுங்கள் என்றார் சத்தமாக. நீ பேசாமல் இருமா குழந்தை என்றார் P.R. பந்துலு. நீங்க இருங்க சார், என்ன செய்திட போறாங்க, என்ன நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன் என்றார் ஆவேசமாக ஜெயலலிதா. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து கூச்சல் போட்டு நிலைமையை சூடாக்கினார்கள். அவர்களுக்கு மேல் தன் குரலை உயர்த்திய ஜெயலலிதா, இப்படி எல்லோருமாக சேர்ந்து கூச்சலிட்டால் ஒன்றுமே புரியவில்லை, யாராவது ஒருவர் விஷயத்தை சொல்லுங்கள் என்றார். கூட்டத்தில் முன்னால் நின்றிருந்த ஒருவர், நீ எப்படி கன்னடக்காரி இல்லை என்று சொல்லலாம் என்று கேட்டார். நீ முதலில் மரியாதையாக பேசு என்றார் ஜெயலலிதா. பதிலுக்கு கூட்டத்தில் இருந்த இன்னொருவர், உங்கள் தாய்மொழி கன்னடம் அல்ல தமிழ்தான் என்று கூறியிருக்கிறீர்களே என்று கேட்டார். ஆமாம், உள்ளதை சொல்லியிருக்கிறேன், அதில் என்ன தவறு என்று ஜெயலலிதா திருப்பி கேட்டார். இந்த பதிலை கேட்டதும் ஆத்திரமடைந்த கூட்டத்தினர் கம்புகளை தூக்கி கொண்டு அடிக்க வருவதைப் போல் முன்னுக்கு நகர்ந்தனர். ஜெயலலிதா அசைந்து கொடுக்கவில்லை. பின்னுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. நிலைமை மோசமாவதை உணர்ந்த பத்திரிகையாளர்கள் பழையபடி ஜெயலலிதாவை சுற்றி வளையம் போல் நின்றார்கள். நீ சொன்னதை வாபஸ் பெற வேண்டும், நீ கன்னடக்காரி தான் என்று சொல்லு, உன் தாய்மொழி தமிழ் அல்ல என்று சொல்லு, எங்களிடம் மன்னிப்பு கேள், இல்லை என்றால் உன்னை என்ன செய்வோம் தெரியுமா என்று கத்தினார்கள் அந்த கூட்டத்தினர். கன்னட டைரக்டர் ரவி அந்த சமயத்தில் குறுக்கிட்டு ஜெயலலிதாவிடம், நீங்கள் கன்னடக்காரி என்றுதான் சொல்லி விடுங்களேன், உங்கள் தாய்மொழி கன்னடம்தான் என்று சொல்லிவிட்டால் இவர்கள் திருப்தி அடைந்து போய்விடுவார்கள், இல்லை என்றால் இவர்களை சமாளிக்க முடியாது போலிருக்கிறதே என்று சொன்னபோது ஜெயலலிதா, இல்லாத ஒன்றை இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது என்று மறுத்துவிட்டார் உறுதியாக. அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்களேன், அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதும், கலைந்து போய் விடுவார்கள் என்றார் மீண்டும் ரவி. நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, உண்மையை தானே சொன்னேன், நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், முடியாது என்றார் ஜெயலலிதா முன்பை விட அழுத்தமாக. இதனால் ஆத்திரமடைந்த ரவி அங்கிருந்து வெளியேறிவிட்டார். கூட்டத்தினர் அதே கோஷங்களை எழுப்பியபடி சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். P.R. பந்துலு, ஏமா குழந்தை,
இந்த நேரத்தில் இப்படி பிடிவாதம் பிடிப்பது? ஏதாவது ஆகிவிட்டால் உன்னை எப்படி அம்மா காப்பாற்றுவது? முரடர்களாக இருக்கிறார்களே, ஏதோ அவர்களை சமாதானப்படுத்துவதற்காகவாது நீ கன்னடக்காரிதான் என்று சொல்லிவிடுவது தானே. அதனால் உனக்கு என்னம்மா நஷ்டம் என்று வேண்டுதலாக கேட்டார். நீங்க சும்மா இருங்க சார், சும்மா மிரட்டி பார்க்குறாங்க, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நான் தமிழச்சி தான். இவனுங்களுக்காக அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாததை ஒப்புக்கொள்ளவும் முடியாது என்றார் பணிவான அதே சமயம் உறுதியான குரலில். கூட்டத்தினர் இறுதி எச்சரிக்கை விடுவதைப் போல, கடைசியாக எச்சரிக்கை செய்கிறோம், ஒப்புக்கொள்ளப் போகிறாயா இல்லையா, மன்னிப்பு கேட்கப் போகிறாயா இல்லையா என்று கேட்டார்கள். ஜெயலலிதாவும் அவர்களை போன்றே தோணியில, நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? நான் ஒன்றும் உங்கள் கன்னட மொழியை அவமதித்து பேசவில்லையே. நீங்கள் தான் என்னை மரியாதை குறைவாக பேசியிருக்கிறீர்கள். உண்மையை சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. என் தாய்மொழி தமிழ்தான், அப்படித்தான் கூறுவேன். நீங்கள் 1000 சொன்னாலும் கன்னடம் எனது தாய்மொழி என்று கூற முடியாது. இதற்கு மேல் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்றார் தீர்க்கமாக. பி.ஆர். பந்துலு, அசோகன் இருவரும் என்னம்மா இது, பேசாமலாவது இருக்கக்கூடாதா என்று பதறினார்கள். அப்போதுதான் 3/4 மணி நேரமாக இந்த ரகளை நடந்த பிறகு கூடுதல் போலீசார் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை கண்டதும் ஆத்திரமுற்ற அந்த கூட்டத்தினர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். இதில் ஒரு ஸ்டூடியோ பணியாளர் காயமுற்றார். மற்ற பணியாளர்கள் கம்பு தடிகளை எடுத்து கூட்டத்தினரை எதிர்த்து விரட்டி அடித்தார்கள். இதற்கு பின்பும் அந்த கூட்டத்தினர் ஸ்டூடியோவுக்கு வெளியே நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தனர். ஜெயலலிதா வெளியே வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று. அப்புறம் கலைந்து போய்விட்டார்கள். இந்த விஷயங்களை சென்னையில் எம்ஜிஆரிடமும் தன் வக்கீலிடமும் ஜெயலலிதா சொன்னபோது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் மைசூரை விட்டு புறப்படும்படி அவர்கள் யோசனை சொன்னார்கள். அதனால் ஹோட்டலுக்கு திரும்பிய ஜெயலலிதா யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமலே சென்னைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். அதற்கு பின்னரும் ஹோட்டலில் தங்கியிருந்த ஜெயலலிதாவின் உதவியாளர்களை தாக்க முயற்சி நடந்தது. அவர்கள் பின்வாசல் வழியாக தப்பி ஓடினார்கள். மறுநாள் பி.ஆர். பந்துலு ஜெயலலிதா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தொடர்பு கொண்டபோது ஜெயலலிதா முன்னிரவை காலி செய்துவிட்டு சென்னை சென்ற விவரம் தெரிய வந்தது.